விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னா, உலகம் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறதற்கும், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அவரை விசுவாசிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உலகம் எப்படி விசுவாசிக்கும் அப்படின்னு சொன்னா, பார்த்தாதான் நம்பும் இல்லையா? இல்ல அது நடக்கும் என்ற அறிகுறிகள் இருந்தால், யாரேனும் முக்கியமான நமக்கு நெருங்கிய ஒரு உறவு ஒரு கேரண்டி கொடுத்தால், இது உண்மை, ஆமா நான் பார்த்தேன், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்தால் மட்டுமே நாம் ஒரு விஷயத்தை என்ன செய்வோம்? நம்புவோம். இதுதான் மனுஷ விசுவாசம் இல்லையா? ஆனா தேவனுடைய விசுவாசம் அப்படி கிடையாது. அவருடைய விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற விசுவாசம். அவர் ஆதியில உலகத்தை பார்க்கிறார், வெறுமையை பார்க்கிறார், இருள பார்க்கிறார், ஒழுங்கின்மையை பார்க்கிறார். தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார் இல்லையா? பூமியில அவர் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக அவர் இருக்கும் போது கண் தெரியாதவரை பார்த்து என்ன சொல்றாரு? பார்வையை பெற்றுக்கொள். நடக்க முடியாதவனை பார்த்து என்ன சொல்றாரு? எழுந்து நட. மரிச்சவனை பார்த்து என்ன சொல்றாரு? எழுந்து வா. அங்க என்ன இருக்குதோ அதை அவர் பேசல. தனக்கு என்ன தேவையோ அதை பேசினார். இதுதான் தேவ விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.